ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திலகம் மாதிரி ஷேப்ஸில் எப்படி பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது, அதில் ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கொண்டு வர்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷார்ப்பான எட்ஜில் இருந்து நீங்கள் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பீட்ஸாக அப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பீடாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். ஷார்ப் எட்ஜ் கிடைக்கிறதுக்கு லாஸ்ட்டாக போடுற பீடை வந்து தமிழ் லெட்டர் அக் ஷேப்பில் கொண்டு போய் நீங்கள் முடிக்கணும். அக் ஷேப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல திலகம் ஷேப்பில் ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும். இப்போது ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷார்ப் எட்ஜில் இருந்து பீட் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பீட்ஸை கரெக்டாக அந்த லைனோட எண்டு வரைக்கும் போட்டுட்டு அந்த பீடை ஒட்டி மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை, ஒரு எம்டி செயின், அந்த பீடு பக்கத்துலேயே ஒரு செயின். அடுத்தது திரும்ப அந்த த்ரெட்டை கொண்டு போய் அந்த லைனில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஒரு பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா தெரியும், அதுலேயும் உங்களுக்கு அந்த அக் ஷேப் கரெக்டாக இருக்குது. அப்போது ஷார்ப் எட்ஜ் வேணும்னா உங்களுக்கு அந்த அக் ஷேப் அதில் கரெக்டாக வந்தால் தான் அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். ஆரி செயின் ஸ்டிச் என் நாட்லாம் எப்படி போடணுங்கிற டீட்டெயில்டு வீடியோஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ப்ரீஸி த்ரெட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ரவுண்ட் ஷேப்பில் எப்படி பீட் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். அப்படியே அந்த சர்க்கிள் மேலே நீங்கள் பீட்ஸை ஸ்டிச் பண்ணிட்டே வர வேண்டியதான். ஒரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே கொண்டு வந்து ஒரு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதே தெரியாது.